வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கும்பராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகி 10.5 மாசம் ஆகுது. இதுவரைக்கும் அந்த குரு பெயர்ச்சியின் பலனை எந்த விதத்திலையுமே அனுபவிக்காத ராசி கும்பராசி. அதுக்கு காரணம் குரு பகவான் ராகுவோடு இணைவு பெற்றிருந்தார். அப்ப ராகுவும் குருவும் ஒன்னா இருந்தாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. பொதுவாக ஒரு ராசிங்கிறது 9 நட்சத்திர பாதங்களை கொண்டது. அந்த 9 நட்சத்திர பாதத்துக்கு உட்பட்ட இடத்தில் 2 கிரகம் இருந்தா அது ஒரே ராசியில் இருக்கிற அந்த இடைவெளி தான் கணக்குல வரும். அப்ப மீன ராசியில் இருந்த ராகு பகவானும் மேச ராசியில் இருந்த குரு பகவானும் 9 நட்சத்திர பாத இடைவெளி இல்லாமல் இருந்தார்கள். இப்போ ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு ராகுவும் கார்த்திகை நட்சத்திரத்தை நோக்கி குருவும் வருவதால் இப்ப குரு முடக்கம்னு சொல்லக்கூடிய குருவின் செயல்படாத தன்மை நீங்கிவிடும். குரு கொடுக்க வேண்டிய சுப பலன்கள் எதுவுமே கிடைக்காமல் தவித்து கொண்டிருந்த கும்ப ராசிக்காரங்க இன்னையிலிருந்து முழு பலன்களை பெறுவீர்கள். ஆனா என்ன ஒரு நெகட்டிவா சொல்லணும்னா, உங்களுக்கு இன்னும் 1.5 மாசம்தான் அந்த அமைப்பு இருக்கு. பொதுவா குரு அப்படிங்கிறவர் ஓராண்டு ஒரு ராசியிலிருந்து பலன்களை தரக்கூடியவர். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு இன்னும் 48 நாட்கள் மட்டுமே தனித்துவமாக இருந்து பலன் தருவார். அப்ப கும்பராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது 48 நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 48 நாள் தான் குரு கொடுக்க வேண்டிய உன்னத பலன்களை, குரு தர வேண்டிய அனைத்து சுப பலன்களையும், வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அவருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய பார்வை 5, 7, 9 ஆகிய பார்வைகளால் உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்க போகிறார். உங்கள் ராசியில் இருக்கும் சனி 3ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். அப்ப என்ன மாதிரியான விஷயங்களில் மாற்றம் நிகழும், முன்னேற்றம் வரும், ஏற்றம் வரும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த விதமான விஷயங்களில் எல்லாம் கவனமாக இருக்கணும், எதுலெல்லாம் ரொம்ப வேகமாக செயல்படணும், எங்க விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு பல்வேறு தகவல்கள் இந்த 48 நாளை பத்தி இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாம பாத்துருங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சரி, ஏற்கனவே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அதே மாதிரி இவ்வளவு நாள் ரொம்ப சிரமத்தில் இருந்த கும்ப ராசிக்காரர்கள், உங்க உறவுக்காரங்க, நண்பர்கள் அல்லது அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்களோட சோசியல் மீடியா வழியா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரியான அக்கௌண்ட்ல நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கும்ப ராசியில் இடம்பெற்றிருக்கும் நட்சத்திரங்கள் 3. ஒன்னு அவிட்ட நட்சத்திரம், இன்னொன்னு சதயம், இன்னொரு நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இதுல அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் கும்பராசியில் இருக்கும். 1, 2ஆம் பாதம் மகர ராசியில் இருக்கும். சதய நட்சத்திரத்தின் 4 பாதமுமே கும்பராசியில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல 1, 2, 3ஆம் பாதம் கும்பராசியிலும் 4ஆம் பாதம் மீனராசியிலும் இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய், சதய நட்சத்திரத்தின் அதிபதி ராகு, பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இந்த 3 அதிபதிகளின் நட்சத்திரங்களை கொண்டது கும்பராசி. கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான். அவர் பெயர்ச்சியாகி கும்ப ராசியிலேயே இப்பொழுது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் ஆட்சி பலம் பெற்று அதே நிலையில் 3ஆம் பார்வையாக மேச ராசியில் இருக்கும் குரு பகவானை பார்க்கிறார். அப்ப இதையும் கணக்குல வைத்துக்கொண்டு, இதையும் கருத்தில் வைத்துக்கொண்டுதான் உங்களுக்கு இந்த 48 நாள், அதாவது கடைசி 48 நாட்கள் குரு கொடுக்க வேண்டிய பலன்களை உங்களுக்கு வரிசையாக நம்ம சொல்ல போறோம். குரு பகவான் என்பவர் பரிபூர்ண சுப கிரகம். இருக்கும் 9 கிரகங்களில் அதிக நன்மையை செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படிங்கிற ஜோதிட வாக்குக்கு ஏற்றபடி நம்ம அதிகமா சந்தோஷமா எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி எது அப்படின்னு பார்த்தா குரு பெயர்ச்சி. இதே ராகு கேது சனி பயிற்சியை பார்த்து பயப்படக்கூடியவர்கள் குரு பயிற்சியை எப்பொழுதுமே எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட குரு பயிற்சி நடந்து 10.5 மாதம் ஆகியும் பெரிய பலன்கள் எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த கும்பராசிக்கு குரு பகவான் ராகுவோடு முடங்கி கிடந்ததும் காரணம் இந்த குரு முடக்கம் நீங்கிவிட்டது. குரு 10.5 மாதத்தில் கொடுக்க வேண்டியதை இந்த 48 நாள்ல கொடுப்பார்.
அள்ளி கொடுக்கக்கூடிய பரிபூரண சுபகிரகம் 48 நாள் அல்ல, 4 நிமிடம் அல்ல, ஒரே ஒரு வினாடி நம்மை பார்த்து விட்டால் போதும். இறைவனின் பார்வை ஒரு வினாடி கிடைத்து விட்டால் உறுதியாக வாழ்வில் மிகப்பெரிய செல்வ வளம் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட குருவின் முழுமையான பலன்களை பெறக்கூடிய 48 நாள் எதுல எல்லாம் மாற்றம் நிகழுங்கிறதான் பார்க்க போறோம். குரு பகவான் இந்த 48 நாளுமே உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்க போறார். அதுல 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம், தொழில் பார்ட்னர், வாழ்க்கை பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஆன்மீக திருப்பணிகளை குறிக்கக்கூடிய இடம், ஆன்மீக குருமார்களை குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது நான் எப்பவும் சொல்றதுதான், லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் ஸ்தானமும் 11ஆம் இடம். அப்ப இந்த 3 அருமையான இடங்களை குரு மிக மிக அருமையான பார்வையால், தனித்த பார்வையால் பார்க்க போகிறார். அப்ப என்ன மாற்றம் நிகழும்? 7ஆம் இடத்தை குரு பார்த்தா, குரு பார்வை கிடைத்து 10.5 மாதமாக வரன் அமையாத அனைவருக்கும் வரன் அமையும். அப்ப திருமண தடை நீங்கிவிடும். தொழில் பார்ட்னரால் பிரச்சனை, சிக்கல், அல்லது தொழில் பார்ட்னரை விட்டு வெளியில வந்துடலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் மீண்டும் தொழில் பார்ட்னரோடு சேர்ந்து தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவீங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில்ல நம்ம ஒருவரால பார்க்க முடியல, யாராவது ஒருத்தர் சப்போர்ட்டுக்கு இருந்தா பரவாயில்ல, அவங்க சம்பளத்துக்கு வரவங்களா இருந்தா நேரத்துக்கு போயிருவாங்க. அவர் தொழில் கூட்டாளியா இருந்தா நல்லா இருக்கும், அவர் பிசினஸ் பார்ட்னரா இருந்தா பரவாயில்லைன்னு நினைத்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான தொழில் கூட்டாளி உங்களை புரிந்து கொண்டு வந்து சேருவார். அதனால் உங்களோட வேலை பலுவும் உங்களோட பண பிரச்சனையும் நீங்கிவிடும். அதனால தொழிலின் வளர்ச்சி அடுத்த லெவலுக்கு உங்க பிசினஸோ வியாபாரமோ போகும். தொழிலை பெரிய அளவுல விரிவுபடுத்தலாம். பிரான்ச்சோ டீலர்ஷிப்போ எல்லாமே நீங்க கொடுத்து உங்கள் தொழிலை மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நகர்த்துவதற்கான அருமையான காலகட்டம் இந்த 48 நாட்கள். அதே மாதிரி குரு தன் 7ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். அப்ப மகாலட்சுமியை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப மிகப்பெரிய செல்வ வளம் கிடைக்கும். உங்களுக்கு வராத கடன் மீண்டும் வந்துவிடும். நீங்க பணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தா அது வங்கி லோனா இருக்கலாம், நிதி நிறுவனமா இருக்கலாம், நண்பர்களிடத்துல, உறவினர்களிடத்துல வாங்குறதா இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு இப்ப கிடைக்கும். குரு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பலன் என்னன்னா, ஓடுனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவோம். ஓடினவன் அப்படின்னா வீட்டை விட்டு ஓடுனவன் அப்படி இல்ல, பிரச்சனையினால ஊரை விட்டு ஓடுனதாக அர்த்தம் அல்ல. பிரச்சனையிலிருந்து ஓடியவன், அதாவது பிரச்சனையை விட்டு வெளியில வந்தவங்க, பிரச்சனையை தீர்த்து கொண்டவர்கள், சிக்கலை தீர்த்து கொண்டவர்கள், எந்த ஒரு வேலை இல்லாத நிலை, சம்பள உயர்வு இல்லாத நிலை, வியாபாரத்துல ஒரு முடக்கம், படிப்புல ஒரு நினைவாற்றல் இல்லாத நிலை, விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி இல்லாத நிலை, ஒரு செகண்ட்ல நான் வெற்றியை பறி கொடுத்துட்டேன், ஒரு சின்ன ஒரு வினாடியில நான் ஒரு வெற்றியை நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே இப்பொழுது உங்கள் முழு திறமை வெளிப்படும் காலமாக இருக்கும். இந்த 48 நாள் பரிசுகள், பாராட்டுகள், பதக்கங்களை பெற்று வருவீர்கள். நீங்க கலந்துகிற போட்டியாக இருக்கலாம், போட்டி தேர்வாக இருக்கலாம், அல்லது மாணவ மாணவிகளுக்கான தேர்வாக இருக்கலாம். அதில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கான தீர்வை நீங்களே கண்டுபிடிச்சு அந்த தீர்வின் மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பலனை குரு பகவான் தருவார். அடுத்தது குரு பகவான் 11ஆம் இடத்தை யோக பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். பணத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் முடிவுக்கு வரும். அதிக வட்டி செலுத்திய கடன் கண்டிப்பாக தீர்ந்து விடும், அல்லது குறைவான வட்டிக்கு இன்னொரு லோனை வாங்கி நீங்க மாத்திடுவீங்க. அதிக வட்டி, அபராத வட்டி செலுத்திக்கிட்டு இருந்த நிலைமை எல்லாம் நீங்கிவிடும். தொழில் வியாபாரத்துல பணப்புழக்கம்னு ஒண்ணு இல்லாமையே இருந்திருக்கும். பெருசா பணம் வரல, கொஞ்சம் வருது, ஏதோ செலவுக்கும் வரவுக்கும் சரியா இருக்குன்னு சொன்னவர்கள் வரா கடனையும் வசூலிப்பீர்கள். தொழிலில் அதிக லாபத்தையும் பெறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பலனை குரு பகவான் தருவார்.
பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில், வியாபாரம், வேலை எதுல இருந்தாலும் அதுல வரக்கூடிய பணத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்க நிறைய பணப்புழக்கத்தை சந்திப்பீர்கள். அதனால் உங்கள் மனம் மகிழ்ச்சியாகவும் சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கும் அது அடிப்படையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை குரு பகவான் இந்த 48 நாளும் வாரி வாரி கொடுப்பார். அடுத்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு குரு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். அதைவிட இந்த 48 நாள் உன்னத பலன்களை தருவார். 10.5 மாதம் தேக்கி வைத்திருந்த அனைத்து புண்ணியங்களையும், அனைத்து செல்வ வளங்களையும், அனைத்து அதிர்ஷ்டத்தையும் குரு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இந்த 48 நாள் இருப்பார். இந்த 48 நாள்ல குருவை சனி பார்க்கிறார் உங்கள் ராசியிலிருந்து. அப்போ சனி பார்ப்பதால் குருவின் பலன் குறையுமா அப்படின்னா, என் வீட்டிலிருந்து நான் எனக்காக செய்யக்கூடிய எந்த செயலும் சிறப்பாக இருக்கும். இப்ப நீங்க உங்க வீட்டிலிருந்து உங்களுக்காக ஒரு முயற்சி எடுத்தா அது உங்களுக்கு பலன் தர மாதிரி எடுப்பீங்க. அப்ப கும்ப ராசியில் இருக்கும் சனி 3ஆம் இடத்தில் இருக்கும் குருவை பார்ப்பதால் குருவின் பலன்கள் குறையவே குறையாது. காரணம், உங்கள் ராசி அதிபதி சனி உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய பலனை அவர் எந்த விதத்திலும் கெடுக்க மாட்டார். தன் வீட்டிற்கு தானே எந்தவித கெடுதலும் செய்ய மாட்டார்ங்கிற ஜோதிட விதி முழுமையாக அப்ளை ஆகக்கூடிய காலம் இந்த 48 நாட்கள். அப்போ பரிபூரண பலனை, சுபத்துவ பலனை, திருமண தடை உள்ளவர்கள் அதிலிருந்து வெற்றி அடையும் காலத்தை, லாபம் அதிகரிக்கும் காலத்தை, பதவி உயர்வு பெறும் காலத்தை, சம்பள உயர்வு பெறும் காலமாக, இடமாற்றம் கிடைக்கும் காலமாக, அதிலும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் காலமாக, தேர்வில் அதிக மதிப்பெண், போட்டிகளில் பரிசுகள், பாராட்டுகள், பதக்கங்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு குருவின் பார்வை உங்களுக்கு 9ஆம் பார்வையாக கிடைப்பதால் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாம் வரும். ஏற்கனவே இழுபறியில் இருந்த ஒப்பந்தங்கள் கைக்கு வரும். நீங்கள் விரும்பிய ஒரு நிறுவனத்தில் பணி செய்வீர்கள். இது எல்லாமே கலைத்துறைக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அருமையான காலமாக இருக்கும். காரணம், சூரிய பகவானின் வீடான சிம்ம ராசியை குரு பகவான் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அப்ப தேர்தல் அப்படிங்கிறதே எப்படி இருக்கும்? நிறைய பேர்த்தோட ஒத்துழைப்பு இல்லாமல் தேர்தலில் வெற்றி பெற முடியாது, தேர்தலில் பணியாற்ற முடியாது. இப்ப 7ஆம் இடமான சிம்ம ராசியை அரசியலுக்கான கிரகமே சூரியன் தான். ஒருவர் அரசியலில் ஜெயிக்க வேணும், அரசியலில் பாராட்டு பெறணும்னா சூரியனும் சுக்கிரனும் சிறப்பாக இருக்கணும். அப்ப குரு பகவான் உங்களோட தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது சிம்ம ராசி, அதன் அதிபதி சூரியன். 9ஆம் இடம் என்பது துலாம் ராசி, அதன் அதிபதி சுக்கிரன். அப்ப இப்பொழுது குரு பகவான் அரசியலுக்கான சூரியனையும் சுக்கிரனையும் பார்ப்பதால் நிச்சயமாக கும்ப ராசியை சார்ந்த, கும்ப லக்னத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் மிக பெரிய பலனை பெறுவார்கள். அருமையான காலகட்டமாக கும்ப ராசியை சார்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருக்கும். நீங்க எந்த வயதில் இருந்தாலும், நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், நீங்க என்ன விரும்பினாலும் அது கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். விவசாய துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு குரு பகவான் ஒரு விவசாய நிலத்தை குறிக்கக்கூடியவர். அப்ப விவசாய நிலத்தை குறிக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் இருப்பதால் விவசாயத்தில் கடந்த சில மாதங்களாக, கடந்த சில ஆண்டுகளாக இருந்த ஒரு நெகட்டிவான நிலை, அதில் ஏற்பட்ட நஷ்டம், அதுல ஏற்பட்ட ஒரு வீண் அலைச்சல், இதையெல்லாம் மறந்துட்டு மீண்டும் மிக அருமையான முயற்சியால், உங்கள் தன்னம்பிக்கையால், உங்கள் தைரியத்தால் விவசாயத்தில் இந்த காலகட்டத்தில் அருமையான லாபத்தை அடைவீர்கள். இப்பொழுது நீங்கள் நடவு செய்யும் பயிர்களாக இருக்கலாம், அறுவடை செய்யும் பயிராக இருக்கலாம், அதில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். காரணம், 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் லாபத்தின் அளவு உயரும். எல்லா துறையிலும் உயருங்கும் பொழுது விவசாயத்திலும் உயரும். குரு சுக்கிரன் பார்வையும் இருக்கு, அதாவது குரு சுக்கிரன் வீட்டை பார்க்கிறார். அப்ப அதனாலையும் விவசாயம் மேம்படும், விவசாயத்தில் தன்னம்பிக்கை கிடைக்கும். இந்த 48 நாள் உங்கள் வாழ்வில் உன்னத மாற்றத்தை தரும். நீங்க அதுக்கு செய்ய வேண்டியது இந்த 48 நாளை வீணடிக்காமல் பயன்படுத்தணும், நம்பிக்கை வைக்கணும். எத்தனையோ பார்த்தேன், 10.5 மாசம் நடக்கல, எதுவுமே நடக்கல, இனிமேல் நடந்துட போதா, போங்கப்பா, யூடியூப்ல நீங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு போயிடுவீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல, இனிமேலும் நடக்காது, இதெல்லாம் சும்மா அப்படின்னு பல்வேறு கமெண்ட்களை போடுறத நான் பாக்குறேன். எல்லா கமெண்டையுமே நான் படிக்கிறது உண்டு.
ஆனா நீங்க நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் வாழ்க்கையிலேயே நீங்க வெற்றி அடைஞ்சீங்க. நீங்க நம்பிக்கையோட இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில இவ்வளவு நாள் கடந்து வந்தீங்க. இனி நல்லதே நடக்காது அப்படின்னா இந்த வீடியோவையே நீங்க தேடி பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு தேடலுமே இருக்காது. அப்ப தேடல் இருக்குதுனாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். தேவையில்லாமல் பிரபஞ்சத்தில் எதுவுமே நடக்கிறது இல்ல. நம்ம ஒருவரை சந்திக்கிறோம், திடீர்னு ஒரு நண்பர் அறிமுகமாகிறார் அப்படின்னாலே ஏதாவது ஒரு விஷயத்திற்காக அவர் அறிமுகமாவார். நல்லதோ கெட்டதோ, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் அந்த தகவல் நமக்கு தெரிய வரும். அப்ப காரண காரியமின்றி இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிகழாதுங்கிறத நம்புங்க. அதே மாதிரி அடுத்த நாள் இது நடக்காது, இனிமேல் நமக்கு நல்லது நடக்காதுன்னு கடந்த காலங்களில் ஏற்பட்ட கஷ்டத்தையும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கவலையையும் நினைச்சுக்கிட்டு இனி நடக்காதுன்னு சொல்லி நெகட்டிவாக இருக்காதீங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம், அதாவது பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. அதுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். தினந்தோறும் நான் வெற்றி அடைவேன்னு நினைக்கிறவங்க வெற்றி அடைவார்கள். தினந்தோறும் நான் வளருவேன்னு நினைக்கிறவங்க வளர்வார்கள். தினந்தோறும் இதுல நான் சாதிப்பேன்னு நினைக்கிறவங்க சாதிப்பாங்க. அப்ப இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த அருமையான பலன்கள் எனக்கு நடக்கும். நான் கஷ்டப்பட்டேன், கடனால் தொந்தரவு பட்டேன், கடன்காரனால் நான் அவமானத்தை சந்தித்தேன், என்னுடைய பிரச்சனையால் குடும்பத்துல எனக்கு மரியாதை இல்லை, எனக்கு மனதுக்கு அமைதி இல்லை, மொத்தத்தில் நான் நிம்மதியா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோட பாசிட்டிவாக நினைத்து நாளையிலிருந்து, ஏன் இன்னையிலிருந்து நீங்கள் செயல்பட தொடங்கினால் உறுதியாக கும்பராசிக்கு ஏற்றம் தரும். எத்தனையோ வீடியோவில் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, சனி குருவை பாக்குதுன்னு சொன்னாங்க, இவ்வளவு நாள் கொடுக்காததை குரு பார்த்துருவாரா, அப்படி இப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரோட வாழ்விலும் இறைவன் ஏற்றத்தை ஒரு நாள் நிகழ்த்துவார். அந்த கிரக அமைப்பு இந்த 48 நாள். இவங்களோட வீடியோவை பார்த்தோம் ஆனா நடக்காதுன்னு நினைக்காதீங்க. எத்தனையோ வீடியோவை பார்த்து வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருந்த நீங்க இந்த வீடியோவை பார்த்து நம்பிக்கையோடு நாள்தோறும் இறைவனை நினையுங்கள். உங்கள் குல தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம், உங்கள் உபாசன தெய்வம், அதனோடு சேர்ந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் குரு எந்திரம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த 48 நாள் இருக்கும். நீங்க சரியா பயன்படுத்திட்டா லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். கஷ்டத்துல இருந்து, கடன்ல இருந்து, பிரச்சனையில இருந்து, சிக்கல்ல இருந்து, வழக்குகள்ல இருந்து, மந்தமான நிலையிலிருந்து, தேக்க நிலையிலிருந்து வெளியில் வந்து விடலாம். உன்னதமான காலத்தை பயன்படுத்தாமல் பேசிக்கிட்டே இருந்தா பலன் கிடைக்காது. நெகட்டிவா நினைச்சா பலன் கிடைக்காதுங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உறுதியாக உங்கள் வாழ்வில் இந்த 48 நாள் ஒரு மாற்றத்தை நிகழ்த்தும். நீங்கள் வெற்றியாளராக, சாதனையாளராக சமுதாயத்தில் திகழ்வீர்கள். அதற்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி அடையுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த குரு பயிற்சி வீடியோவும் மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சிக்கான வீடியோவும் வரும். அதுலயும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் அமரக்கூடிய குரு பகவான் என்ன மாதிரி மாற்றத்தை தருவார், இந்த வெற்றி தொடருமா அப்படிங்கறதெல்லாம் அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணிடணும். அப்பதான் அடுத்த வீடியோவும் உங்களுக்கு வரும். நீங்க எல்லா வீடியோக்களையும் சரியாக பார்த்து வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்திற்கு, நிம்மதியான வாழ்க்கை, குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் தவழக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிரபஞ்சத்தின் நாயகி, அனைத்துலக செல்வத்தின் அதிபதியான தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.